இந்திய பிரதமராக, பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ராஜேந்திர சோழன் எங்களுடைய மன்னன், நம்முடைய மன்னன் அப்படிங்கிற ஒரு பெருமையை கொண்டு வந்து நிற்கிறார். நீங்க இப்ப நேரடியில குறிப்பிட்டது போல கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் இவர்களுக்கு பேரு. இவர் போய் வெற்றி கொடி நாட்டி இங்க கொண்டு வந்த ஜலஸ்தம்பம் சோழ கங்கம்னு பேர் வச்சா. அது நம்ம எல்லாருமே இரும்பு தூண் தான் வைப்பாங்க. இவன் தண்ணீரால் தூண் அமைத்தான். தண்ணீரால் தூண் அமைக்கிறேன்னு ஏரி கட்டுறான். அந்த ஏரிக்கும் என்ன பேர் வைக்கிறான்? சோழ கங்கம்னு பேரு, கங்கைன்னு பேரு. அப்ப கங்கை வட மாநிலத்தில் ஓடும் நதி அல்ல, அது இந்தியாவில் ஓடும் நதி. அதனாலதான் அதற்கு சோழர்களும் உரிமை கொண்டார்கள். இன்னமும் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலே சில சமூகத்தை சேர்ந்த மக்கள் தங்களை கங்கா குலம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். தங்களை கங்கா குலம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் தென்காசி, சிவகாசி மாதிரியான ஊர்களை பார்க்கிறோம். இப்ப நீங்க நினைவுபடுத்தலாம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய தொகுதி காசி, வாரணாசி. நேற்று ஒரு தூத்துக்குடியில வந்தபோது சொன்னார், இந்த மண்ணுக்கும் எங்களுக்கும் 100 தொடர்பு இருக்கிறது. நான் சார்ந்திருக்கக்கூடிய, என்னை தேர்ந்தெடுத்த வாரணாசிக்கு மிக 1000 விஷயம் இருக்குது. பாரதியாருக்கும் தூத்துக்குடிக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறதோ அவ்வளவு சம்பந்தம் பாரதியாருக்கும் நான் இருந்த வாரணாசிக்கும், நான் இருக்கக்கூடிய வாரணாசிக்கும் இருக்குங்கிறத பாரத பிரதமர் நேற்று தூத்துக்குடியில நம்முடைய விமான நிலைய விரிவாக்கத்தை பண்ணும்போது சொன்னார்.